வணக்கம். இன்றைக்கி நாம் கார்ப்பரேட் அக்கௌண்டிங் 2 அப்படின்ற சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கான விடையை நம்ம பார்க்கலாம். இந்த கேள்வி எப்போ கேட்டிருக்காங்க அப்படின்னா, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் கேட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கான விடையை நம்ம பார்க்கலாம். இது எப்போ கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 2016 ஏப்ரல் மாதம் 2014 கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் பார்ட் சி கொஸ்டின். இது ஒரு 10 மார்க் கொஸ்டின் அண்ட் த சப்ஜெக்ட் கோட் இஸ் BPW 4A. பாடக்குறியீடு BPW 4A அண்ட் திஸ் கொஸ்டின் இஸ் ஃப்ரம் ஹோல்டிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் சாப்டர். இந்த கொஸ்டின் ஹோல்டிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் அப்படின்ற சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது பிடிப்பு நிறும கணக்குகள் அப்படின்ற பாடத்திலிருந்து கேட்டிருக்கக்கூடிய ஒரு வினா. அண்ட் இந்த கொஸ்டின் நம்பர் இஸ் 22, வினா எண் 22. From the following balance sheet relating to H Limited and S Limited, prepare consolidated balance sheet. ஸோ H Limited and S Limited அப்படி சொல்லிட்டு ரெண்டு கம்பெனி இருக்குது. ரெண்டு கம்பெனியோட இருப்புநிலை குறிப்புகள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. கீழ்காண விவரங்களை அடிப்படையாக கொண்டு இந்த இரண்டு நிறுமங்களின் இணைக்கப்பட்ட இருப்புநிலை குறிப்பை உருவாக்க வேண்டும். கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அண்ட் பேலன்ஸ் ஷீட்ஸ் ஆர் ஆஸ் ஆன் 31/12/1992 31/12/1992 அன்றைய இருப்பு நிலை குறிப்பு விவரங்கள். இந்த லயபிலிட்டி சைடு பொறுப்புகள் பக்கத்தில் ஷேர் கேபிட்டல் பங்கு முதல் ஷேர்ஸ் ஆஃப் ₹10 each, பங்கின் விலை ₹10, இதன் பங்கு தொகை 10 லட்சம். 10 லட்சம் H லிமிட்டெடுக்கு, 2 லட்சம் S லிமிட்டெடுக்கு. அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். லாபம் மற்றும் நட்ட கணக்கு 4 லட்சம் H லிமிட்டெடுக்கு, 1,20,000 S லிமிட்டெடுக்கு. அண்ட் ரிசர்வ்ஸ் ஒதுக்கீடுகள் 1 லட்சம் H லிமிட்டெடுக்கு, 60,000 S லிமிட்டெடுக்கு. அடுத்தது கிரெடிட்டார்ஸ் கடனீந்தோர்கள் 2 லட்சம் H லிமிட்டெடுக்கு, 1,20,000 S லிமிட்டெட். அண்டு பில்ஸ் பேயபிள் உண்டியல் செலுத்தப்பட வேண்டியவை. H லிமிட்டெடுக்கு எந்த வேல்யூயும் கிடையாது, எந்த தொகையும் இல்லை, 30,000 S லிமிட்டெடுக்கு. இந்திய அசட் சைட் சொத்துக்கள் பக்கத்தில் சன்ட்ரி ஃபிக்ஸட் அசட்ஸ் பற்பல நிலை சொத்துக்கள் 8 லட்சம் H லிமிட்டெடுக்கு, 1,20,000 S லிமிட்டெடுக்கு. அடுத்தது ஸ்டாக் சரக்கிருப்பு 6,10,000 H லிமிட்டெடுக்கு, 2,40,000 S லிமிட்டெடுக்கு. டெட்டார்ஸ் கடனாளிகள் 1,30,000 H லிமிட்டெடுக்கு, 1,70,000 S லிமிட்டெடுக்கு. அடுத்தது பில்ஸ் ரிசீவபிள் பெறப்பட வேண்டிய உண்டியல்கள் ஒரு 10,000 H லிமிட்டெட், S லிமிட்டெடுக்கு எந்த வேல்யூ எந்த தொகையும் இல்லை. அடுத்தது ஷேர்ஸ் இன் S லிமிட்டெட் அட் காஸ்ட் 15,000 ஷேர்ஸ். அதாவது S லிமிட்டெடைய பங்குகள் அதற்கான அடக்க விலை 15,000. வாங்கியது H லிமிட்டெட் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, வாங்கியிருக்கிறாங்க அந்த 15,000 பங்கை. அதற்கான பணம் 1,50,000 கொடுத்துருக்குறாங்க. இது முதலீடுகளின் ஒரு வகையை சார்ந்தது. இதை நம்ம கால்குலேஷனுக்கு கணக்கீட்டுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணக்கு போடும்போது நம்ம பார்க்கலாம். S லிமிட்டெடுக்கு எந்த வேல்யூவும் கிடையாது. அண்டு த டோட்டல் லயபிலிட்டிஸ் ஆர் 17 lakh to H லிமிட்டெட். மொத்த பொறுப்புகளின் கூட்டுத்தொகை 17 லட்சம் H லிமிட்டெடுக்கு, 5,30,000 S லிமிட்டெடுக்கு. அண்ட் த டோட்டல் ஃபிக்ஸட் அசட்ஸ் ஆர் மொத்த சொத்துக்களின் கூட்டுத்தொகை 17 லட்சம் H லிமிட்டெடுக்கு, 5,30,000 S லிமிட்டெடுக்கு. அண்ட் இன் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கூடுதல் தகவல்கள். ஆல் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் S லிமிட்டெட் ஹவ் பீன் earned ஆஃப்டர் த ஷேர்ஸ் வேர் அக்வயர்ட் பை H லிமிட்டெட். அதாவது S லிமிட்டெட் சப்சிடரி கம்பெனி, துணை நிறுவனம். இதற்கான லாபங்கள் S லிமிட்டெட் ஒரு துணை நிறுவனம். இதற்கான லாபங்கள் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளின் பக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய லாப நஷ்ட கணக்குகள் மற்றும் ஒதுக்கீடுகள் எல்லாமே அதனுடைய பங்குகளை பிடிப்பு நிறுவனத்திற்கு விற்பனை செய்த பிறகு ஈட்டிய லாபங்கள் என்று கருதப்படுகிறது. பட் there was already a reserve of ₹60,000 on that date. இருந்தாலும் ஒதுக்கீடு ஒரு 60,000 விற்பனை செய்கிறதுக்கு முன்னாடியே துணை நிறுவனம் அதனுடைய பங்குகளை பிடிப்பு நிறுவனத்திற்கு விற்பனை செய்வதற்கு முன்னாடியே 60,000 ரிசர்வ் இருந்திருக்குது. யார்கிட்ட? துணை நிறுவனம் S லிமிட்டெட் கிட்ட. ஸோ இதை எப்படி நம்ம கணக்கில் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம்.
அடுத்தது ஆல் த பில்ஸ் பேயபிள் ஆஃப் எஸ் லிமிடெட் வேர் அக்செப்டட் இன் ஃபேவர் ஆஃப் ஹெச் லிமிடெட். அதாவது இந்த லயபிலிட்டி சைடு பொறுப்புகள் பக்கத்தில் பொறுப்புகள் பக்கத்தில் செலுத்தப்பட வேண்டிய உண்டியல்கள் பில்ஸ் பேயபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சொத்துக்கள் பக்கம் அசட் சைடில் பில்ஸ் ரிசீவபிள் பெறப்பட வேண்டிய உண்டியல்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டிருக்கும். இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹெச் லிமிட்டடும் எஸ் லிமிட்டடும் மாற்றிப்பாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. பார்ட்டர் சிஸ்டம் மாதிரி பண்டமாற்று முறை மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க அந்த பில்லை மாற்றிப்பாங்க. இப்போ ஹெச் லிமிட்டட் ஹோல்டிங் கம்பெனி பிடிப்பு நிறுவனம் வந்து பில்ஸ் பேயபிள் செலுத்தப்பட வேண்டிய உண்டியல்களை வந்து கொடுக்குது அப்படின்னா அதுக்கு பதில் வந்து எஸ் லிமிட்டட் துணை நிறுவனம் வந்து பில்ஸ் ரிசீவபிள் பெறப்பட வேண்டிய உண்டியலை வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கொடுத்துருவாங்க. அதாவது மாற்றிப்பாங்க, ஒருத்தர் வந்து மாற்றிப்பாங்க. இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா மியூச்சுவல் ஆப்ளிகேஷன் இன் பில்ஸ். அதாவது ஒருத்தர் அவங்களுடைய சம்மதத்தின் பேரில் வந்து பில்லுகளை பில்ஸ் பேயபிள் பில்ஸ் ரிசீவபிள் ரெண்டுத்தையும் மாற்றிக்கிறாங்க. இப்படி மாற்றும்போது ரெண்டு பில்லுக்கும் இணையான சமமான ஒரு தொகையை வந்து எடுத்துக்கணும். பில்ஸ் பேயபிள் ஒரு 10,000, பில்ஸ் ரிசீவபிள் ஒரு 10,000 அப்படின்னா சமமான தொகையை எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பில்லுக்கு வந்து குறைவாக இருக்குதுன்னா அந்த குறைவான தொகையை ரெண்டுத்துக்கும் சமமாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது மாதிரியான விவரங்களை நம்ம கூடுதலாக ஃபர்தராக சம் போடும்போது நம்ம பார்க்கலாம். அடுத்தது த ஸ்டாக் ஆஃப் ஹெச் லிமிடெட் இன்க்ளூடட் ₹50,000 பர்ச்சேஸ்டு ஃப்ரம் எஸ் லிமிடெட். அதாவது ஹோல்டிங் கம்பெனி பிடிப்பு நிறுவனத்துக்கிட்ட இருக்கக்கூடிய சரக்கு இருப்பில் துணை நிறுவனத்துக்கிட்ட இருந்து ஒரு 50,000 சரக்கை வந்து வாங்கினதும் உள்ளடக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஹெச் லிமிட்டோட ஸ்டாக்கில் எஸ் லிமிடெட் கிட்டேருந்து ஹெச் லிமிடெட் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு 50,000 மதிப்புக்குரிய ஸ்டாக்கோட வேல்யூ வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது த ப்ராஃபிட் ஆடட் வாஸ் 25% ஆன் காஸ்ட்டு. இதில் லாபம் வந்து ஒரு 25% அடக்க விலையின் மேலே கண்டுபிடிக்கப்பட்டது இருக்குது. ஸோ இதையும் நம்ம எப்படி கணக்கீட்டுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது நோட்ஸ் குறிப்புகள். நோட் நம்பர் 1, ஹெச் லிமிடெட் இஸ் ஏ ஹோல்டிங் கம்பெனி ஆர் பர்ச்சேசிங் கம்பெனி. ஹெச் லிமிடெட் அப்படின்றது வந்து ஒரு பிடிப்பு நிறுவனம் அல்லது கொள்முதல் நிறுவனம். அடுத்தது வந்து எஸ் லிமிடெட் இஸ் ஏ சப்சிடியரி கம்பெனி ஆர் செல்லிங் கம்பெனி. எஸ் லிமிடெட் அப்படின்றது வந்து துணை நிறுவனம் அல்லது விற்பனை நிறுவனம். அடுத்தது 3வது குறிப்பு, ரெவன்யூ ப்ராஃபிட் இஸ் ஆஃப்டர் அக்விசிஷன் ப்ராஃபிட். இதை ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். அதாவது துணை நிறுவனம் அதனுடைய பங்குகளை பிடிப்பு நிறுவனத்திற்கு விற்பனை செய்த பிறகு துணை நிறுவனம் ஈட்டிய லாபங்கள் மற்றும் ஆதாயங்கள் அனைத்தும் வருவாயின ஆதாயம் அல்லது வருவாயின லாபம், அதாவது ரெவன்யூ ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதே வந்து கேபிட்டல் ப்ராஃபிட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா மூலதன ஆதாயம் அல்லது மூலதன லாபம். இது வந்து என்ன அப்படின்னா சப்சிடியரி கம்பெனி துணை நிறுவனம் அதனுடைய பங்குகளை ஹோல்டிங் கம்பெனி பிடிப்பு நிறுவனத்திற்கு விற்பனை செய்த பிறகு துணை நிறுவனம் சப்சிடியரி கம்பெனி ஈட்டிய விற்பனை செய்வதற்கு பிறகு கிடையாது, விற்பனை செய்வதற்கு முன் துணை நிறுவனம் அதனுடைய பங்குகளை பிடிப்பு நிறுவனத்திற்கு விற்பனை செய்வதற்கு முன் துணை நிறுவனம் சப்சிடியரி கம்பெனி ஈட்டிய லாபங்கள் அனைத்தும் கேபிட்டல் ப்ராஃபிட், அதாவது மூலதன ஆதாயம் அல்லது மூலதன லாபம் என்று அழைக்கப்படுகிறது. ரெவன்யூ ப்ராஃபிட்டை வந்து ஆஃப்டர் அக்விசிஷன் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லலாம். விற்பனைக்கு பிந்தைய லாபம் அல்லது விற்பனைக்கு அடுத்த லாபம். அடுத்தது வந்து கேபிட்டல் ப்ராஃபிட்டை வந்து என்ன சொல்லலாம், ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட், விற்பனைக்கு முந்தைய லாபம் என்றும் அழைக்கலாம். அடுத்தது கால்குலேஷன் ஆஃப் ஹோல்டிங் மைனாரிட்டி ரேஷியோ, பிடிப்பு மற்றும் குறைந்தபட்ச சதவிகிதம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணக்கிடணும். ஹெச் லிமிடெட் அக்வயர்டு 15,000 ஷேர்ஸ் ஃப்ரம் எஸ் லிமிடெட். அதாவது ஹெச் லிமிடெட் பிடிப்பு நிறுவனம் வந்து ஒரு 15,000 ஷேரை எஸ் லிமிடெட் கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. இந்த விவரம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச் லிமிட்டோட பேலன்ஸ் ஷீட் காலத்தில் அசட் சைடில் அசட் சைடில் ஹெச் லிமிடெட் காலம் ஹெச் லிமிடெட் அப்படின்ற பத்தியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல விவரங்கள் அப்படின்ற பத்தியில் பார்த்தாலே தெரியும். விவரங்கள் அப்படின்ற காலத்தில் பர்டிகுலர் காலத்தில் பார்த்தாலே தெரியும். ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து குறியீட்டுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க. 15,000 ஷேர் வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து வாங்கியிருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. அதாவது ஹெச் லிமிடெட் எஸ் லிமிடெட் கிட்ட வந்து 15,000 ஷேர் வாங்கியிருந்ததா சொல்லியிருப்பாங்க. அதை இப்போ திரும்பவும் போய்ட்டு நம்ம அந்த கேள்வியில் பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டினில் வந்து பாருங்கள்,
உங்களுக்கு அசட் சைடில் ஹெச் லிமிட்டெடுக்கு நேராக அசட்ஸோடைய காலம், அதனுடைய அசட்ஸ் அப்படின்ற அந்த பத்திக்குள்ளேயே பாருங்கள், ஷேர்ஸ் இன் எஸ் லிமிடெட் அட் காஸ்ட்டு 15,000. ஸோ இந்த 15,000 தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எடுக்கிறோன்னு அர்த்தம். அடுத்தது டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் எஸ் லிமிடெட். இதில் வந்து எஸ் லிமிட்டெடோடைய பேலன்ஸ் ஷீட்டு லயபிலிட்டி சைடில் பார்க்குறீங்க. அதில் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸு பங்குகளோட எண்ணிக்கை கொடுக்கல, வெறும் தொகை மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ ருப்பீஸ் காலத்தில் தொகை அப்படின்ற பத்தியில் பார்க்கும்போது எஸ் லிமிட்டடோட தொகை பத்தியில் பார்க்கும்போது 2 லட்ச ரூபா இருக்கும். ஆனால் விவரங்களில் வந்து பர்டிகுலர் காலத்தில் வந்து 10 ரூபா ஒரு ஷேரோட பங்கு விலை வந்து 10 ரூபான்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. எஸ் லிமிட்டடோட பங்கு தொகையிலேருந்து பங்கு விலையை வகுத்தோம் அப்படின்னா நமக்கு வர்றது வந்து பங்குகளுக்கான எண்ணிக்கை வரும். அப்போ 2 லட்சம் பை 10 நமக்கு வர்றது வந்து 20,000. இது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் எஸ் லிமிடெட். எஸ் லிமிட்டெடைய மொத்த பங்குகளுக்கான எண்ணிக்கை, தொகை கிடையாது, எண்ணிக்கை. அடுத்தது ஸோ த ஹோல்டிங் போர்ஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல். பிடிப்பு விகிதத்துக்கு வந்து ஏற்கனவே 15,000 ஷேர் அப்படின்றத நம்ம முன்னாடியே குறிப்பிட்டிருக்கிறோம். துணை நிறுவனத்தினுடைய மொத்த பங்குகளின் எண்ணிக்கை 20,000. துணை நிறுவனம் பிடிப்பு நிறுவனத்திற்கு கொடுத்த பங்குகளுடைய எண்ணிக்கை 15,000. அப்போ பிடிப்பு விகிதம் வந்து 15. அப்போ மொத்தத்திலிருந்து இந்த பிடிப்பை கழித்தோம் அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடியது வந்து 5,000 வரும். அது வந்து என்ன அப்படின்னா மைனாரிட்டி போர்ஷன், குறைந்தபட்ச விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. மைனாரிட்டி போர்ஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல், குறைந்தபட்ச விகிதம் கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் ஷேர்ஸ் ஆஃப் எஸ் லிமிடெட் மைனஸ் ஹோல்டிங் போர்ஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல். அப்போ டோட்டல் ஷேர் வந்து 20,000 அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. ஹோல்டிங் பிடிப்புக்கு போகிறது வந்து 15. அப்போ 20,000ல் 15,000 போயிடுச்சு, மிச்சம் இருக்கிறது 5,000. அது வந்து மைனாரிட்டி போர்ஷன். அப்போ இதை வந்து நம்ம எப்படி எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 15,000 விகிதம் 5,000, 15,000 ஈஸ்ட்டு 5,000. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 15:5 அது மாதிரி நம்ம எழுதிக்கலாம். 15 விகிதம் 5, அதாவது பொதுவாக இருக்கக்கூடிய 0 எல்லாத்தையும் நம்ம எடுத்துணும், 0 எல்லாத்தையும் எடுத்துட்டோங்க அப்படின்னா 15:5, 15 விகிதம் 5 அப்படின்னு போடலாம். அப்படி இல்லைன்னா 3:1, 3 விகிதம் 1 அப்படின்னு போடலாம். எப்படின்னா 3ஆம் வாய்ப்பாடல் நம்ம வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னது 3 5 1 5, 5ஆம் வாய்ப்பாடல் வகுத்தோம் அப்படின்னா 3 5 1 5 5. அப்போ 3 விகிதம் 1, 3:3:1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இதை வந்து நம்ம பின்னத்துக்கும் மாற்றிக்கலாம். அப்போ 3 கூட்டல் 1 4, அதை வந்து நம்ம டினாமினேட்டர் அடிமானமாக எடுத்துக்கலாம். ஹெச் லிமிட்டெட் ஹோல்டிங்க்கு, ஹெச் லிமிட்டெட் கிடையாது, ஹோல்டிங்க்கு வந்து 3 அப்படின்றது வந்து நியூமரேட்டர், 3 வந்து மேல்மானமாக நம்ம எடுத்துக்கணும். மைனாரிட்டி குறைந்தபட்சத்துக்கு வந்து 1 அப்படின்றத நியூமரேட்டர் மேல்மானமாக எடுத்துக்கணும். அப்போ ஹெச் லிமிட்டெடுக்கு, இது ஹெச் லிமிட்டெட்ன்ற ஹோல்டிங்க்கு வந்து 3/4, பின்னம் 3/4, மைனாரிட்டிக்கு வந்து 1/4. அடுத்தது வந்து கால்குலேஷன் ஆஃப் கேபிட்டல் ப்ராஃபிட், மூலதன லாபத்தை கண்டறிதல். எஸ் லிமிட்டெட் சப்சிடரி, எஸ் லிமிட்டெட் துணை நிறுவனத்தினுடைய விவரங்களை நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம். ஆன் தி டேட் ஆஃப் பர்ச்சேஸ், அதாவது பிடிப்பு நிறுவனம் துணை நிறுவனத்தினுடைய பங்குகளை வாங்கிய தேதி அன்று. அப்போ வந்து ரிசர்வ் துணை நிறுவனத்துக்கிட்ட ஒதுக்கீடு இருந்தது வந்து ஒரு 60,000. அதை வந்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ப்ரீ அக்யூசிஷன் ப்ராஃபிட், அதாவது விற்பனை செய்வதற்கு முன் துணை நிறுவனத்திடம் உள்ள ஒதுக்கீட்டு தொகை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இது ஒரு 60,000. இது எங்கேருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஸ்டின். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கீழே 60,000 கொடுத்துருப்பாங்க. இந்த கூடுதல் விவரங்கள் 60,000 கொடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா எல்லா ப்ராஃபிட்டுமே எஸ் லிமிட்டெட் வந்து விற்பனை செஞ்சதுக்கு அப்புறமேட்டு அதனுடைய பங்குகளை ஹெச் லிமிட்டெடுக்கு விற்பனை செய்ததுக்கு அப்புறமேட்டு ஈட்டிய லாபம். ஆனால் இந்த 60,000 மட்டும் விற்பனை செய்கிறதுக்கு முன்னாடி இருந்த லாபம், ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ விற்பனை செய்வதற்கு முன் துணை நிறுவனத்திடம் இருந்த ஒதுக்கீட்டு தொகையை வந்து நம்ம என்னவாக கருதணும் அப்படின்னா கேபிட்டல் ப்ராஃபிட், மூலதன ஆதாயமாக நம்ம கருதணும். அதுதான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க, ப்ரீ அக்யூசிஷன் ப்ராஃபிட், விற்பனை செய்வதற்கு முன் இருந்த ஒதுக்கீட்டு தொகை அல்லது லாபம். ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஹோல்டிங் போர்ஷன் அண்ட் மைனாரிட்டி போர்ஷன் ரெண்டுத்துக்கும் பிரித்து கொடுக்கணும். ஸோ அப்போ பிடிப்பு விகிதம் வந்து இதற்கான அப்படின்னா 3/4, 60,000 பெருக்கல் 3/4 நமக்கு 45,000 கிடைக்கும். அடுத்தது மைனாரிட்டி போர்ஷன் ஆஃப் கேபிட்டல் ப்ராஃபிட். ஸோ மூலதன ஆதாயத்தினுடைய
குறைந்தபட்ச விகிதம் இதற்கான பின்னம் 1/4. அப்போ 60,000 பெருக்கல் 1/4 நமக்கு 15,000 கிடைக்கும். அடுத்தது கால்குலேஷன் ஆஃப் ரெவென்யூ ப்ராஃபிட், வருவாயின் ஆதாயங்களை கண்டுபிடித்தல். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சிம்பிளாக எஸ் லிமிட்டோட பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைடில் இருக்கக்கூடிய எஸ் லிமிட்டட் அப்படின்ற பத்தியில் காலத்தில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்டு ரிசர்வ் இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்து வந்து இங்கே குறிப்பிட்டால் மட்டும் போதும். ஸோ எந்த விவரங்களை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கேள்வியில் போயிட்டு பார்க்கலாம், கொஸ்டினை பார்க்கலாம். இப்போ கொஸ்டினில் பாருங்கள், எஸ் லிமிட்டடுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஒரு 1,20,000 இருக்குது, ரிசர்வ் வந்து ஒரு 60,000 இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெவென்யூ ப்ராஃபிட்டை வருவாயின் ஆதாயம் கண்டுபிடிக்கிறது நம்ம அந்த கணக்கீட்டுக்கு நம்ம எடுத்துக்கணும். எனவே மொத்த எஸ் லிமிட்டட் நிறுவனத்தினுடைய லாபம் 1,20,000, ஒதுக்கீடுகள் ரிசர்வ்ஸ் ஒரு 60,000, இதனுடைய மொத்தம் 1,80,000. இதிலிருந்து நம்ம கழிக்கணும் லெஸ் கேபிட்டல் ப்ராஃபிட்டு கழித்தல் மூலதன ஆதாயம். இதை வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருப்போம், அது ஒரு 60,000. அந்த 60,000 வந்து என்ன பண்ணுறோம், மேலே இருக்கக்கூடிய 1,80,000 கழித்தோம் அப்படின்னா நமக்கு வர்றது வந்து 1,20,000 கிடைக்கும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ரெவென்யூ ப்ராஃபிட், அதாவது வருவாயின ஆதாயம், வருவாயின லாபம் என்று அழைக்கப்படுகிறது. இதே வந்து ஹோல்டிங் போர்ஷன் ஆஃப் ரெவென்யூ ப்ராஃபிட், அது வருவாயின ஆதாயத்தினுடைய பிடிப்பு விகிதம், இதற்கான பின்னம் 3/4. ஸோ 1,20,000 பெருக்கல் 3/4 நமக்கு 90,000 கிடைக்கும். அடுத்தது மைனாரிட்டி போர்ஷன் ஆஃப் ரெவென்யூ ப்ராஃபிட், வருவாயின் ஆதாயத்தினுடைய குறைந்தபட்ச விகிதம் 1/4. ஸோ 1,20,000 பெருக்கல் 1/4 நமக்கு 30,000 கிடைக்கும். அடுத்தது கால்குலேஷன் ஆஃப் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட், குறைந்தபட்ச விகிதத்தின் கூட்டுத்தொகை. இதில் எஸ் லிமிடெட் சப்சிடரி கம்பெனி, எஸ் லிமிடெட் துணை நிறுவனத்தினுடைய விவரங்களை குறிப்பிடணும். மைனாரிட்டி போர்ஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல் ஆஃப் எஸ் லிமிடெட். ஸோ எஸ் லிமிடெட்டில் குறைந்தபட்ச விகிதத்துக்கு தேவையான தொகைகள், பங்கு தொகைகள். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஷேர் கேபிட்டல் ஆஃப் எஸ் லிமிடெட். ஸோ எஸ் லிமிட்டனுடைய மொத்த பங்குகளின் எண்ணிக்கை பெருக்கல் மொத்த தொகை, பங்கு தொகை. எண்ணிக்கையை நம்ம எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது, மொத்த பங்கு தொகை எடுத்தால் மட்டும் போதும். ஸோ எஸ் லிமிடெட் நிறுவனத்தின் மொத்த பங்கு தொகை பெருக்கல் 1/4. 1/4 அப்படின்றது வந்து குறைந்தபட்ச விகிதத்துக்கான பின்னம். அப்போ சப்சிடரி துணை நிறுவனத்தினுடைய மொத்த பங்கு தொகை வந்து பார்த்திங்கன்னா 2,00,000. அப்போ 2,00,000 பெருக்கல் 1/4 நமக்கு வந்து 50,000 கிடைக்கும். அடுத்தது மைனாரிட்டி போர்ஷன் ஆஃப் கேபிட்டல் ப்ராஃபிட். ஸோ மூலதன லாபத்தினுடைய குறைந்தபட்ச விகிதாச்சாரம், இதை நம்ம விகிதாச்சார தொகை இதை ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருப்போம், அது ஒரு 15,000. அதையும் இங்கே குறிப்பிடணும். அடுத்தது மைனாரிட்டி போர்ஷன் ஆஃப் ரெவென்யூ ப்ராஃபிட், வருவாயின் ஆதாயத்தின் குறைந்தபட்ச விகிதாச்சார தொகை, இது ஒரு 30,000. இதையும் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருப்போம், அதையும் இங்கே குறிப்பிடணும். அதன் பிறகு இந்த தொகை எல்லாத்தையும் கூட்டணும். ஸோ அப்போ எல்லாத்தையும் கூட்டும்போது நமக்கு வரக்கூடிய கூட்டல் தொகை வந்து 95,000. இதற்கு பேர் வந்து மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட், அதாவது குறைந்தபட்ச விகிதாச்சார தொகை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது கால்குலேஷன் ஆஃப் கேபிட்டல் ரிசர்வ் ஆர் குட்வில், அதாவது நமக்கு வந்து கேபிட்டல் ரிசர்வ் கிடைக்குமா இல்லை குட்வில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கீடு நம்ம செய்யணும். அதாவது முதல் ஒதுக்கீடு கிடைக்குமா அல்லது நற்பெயர் கிடைக்குமா அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அமௌண்ட் பெய்டு டு எஸ் லிமிடெட் ஃபார் பர்ச்சேசிங் ஷேர்ஸ் பை எச் லிமிடெட். இதில் எச் லிமிடெட் வந்து என்ன இது அப்படின்னா ஹோல்டிங் கம்பெனி, இது வந்து பிடிப்பு நிறுவனம். அது வந்து எஸ் லிமிடெட் துணை நிறுவனத்தினுடைய 15,000 பங்குகளை வாங்கிறதுக்கு பிடிப்பு நிறுவனம் வந்து 1,50,000 கொடுத்துருக்குது. இதோட விவரத்தை நம்ம கேள்வியில் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கேள்வியை போயிட்டு பார்ப்போம். ஸோ கொஸ்டினில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எச் லிமிடெட் அசட் சைடில் எச் லிமிடெட் அப்படின்ற காலத்துக்கு நேராக விவரங்களில் ஷேர்ஸ் இன் எஸ் லிமிடெட் அட் காஸ்ட்டு 15,000 ஷேர்ஸ். ஸோ அதற்கான தொகை வந்து 1,50,000. இப்போ முதல்ல வந்து என்ன அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டு தொகை வந்து செலுத்தியிருக்கிறாங்களோ எச் லிமிடெட் எஸ் லிமிட்டெடுக்கு அதை வந்து நம்ம தொகை பற்றியில் குறிப்பிடணும், 1,50,000. அடுத்தது லெஸ் ஃபேஸ் வேல்யூ ஷேர்ஸ் பர்ச்சேஸ்டு பை ஹெச் லிமிடெட் ஃப்ரம் எஸ் லிமிடெட். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அது அந்த பங்குக்கான மொத்த எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்றது மட்டும் நம்ம பார்க்கணும். அதற்கான நிகர மதிப்பு அல்லது முக மதிப்பு எவ்வளோ அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ அதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டினில் அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துருக்குற அதே இன்ஃபர்மேஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கீழே குறிப்பிடணும், லெஸ் கழித்தல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டுட்டு அதுக்கு கீழே வந்து ஃபேஸ் வேல்யூ ஷேர்ஸ் பர்ச்சேஸ்டு பை எஸ் லிமிடெட், இதுவும் அதே தான். அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே ஷேர்ஸ் இன் எஸ் லிமிடெட் அட் காஸ்ட்டு
பங்குகளின் எண்ணிக்கை வந்து 15,000, அதற்கான தொகை ஒரு பங்கோட விலை வந்து 10 ரூபா. அப்போ இதோடைய இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 15,000 பெருக்கல் 10 அப்படின்னு போட்டாலும் 1,50,000 வரும். அப்படி இல்லை அப்படி எஸ் லிமிட்டோட மொத்த பங்கு தொகை 2 லட்சம் இருக்கும். பொறுப்புகள் பக்கத்தில் அதற்கான மொத்த பங்கு தொகை வந்து அமௌண்ட்டு 2 லட்சம் இருக்கும். அதில் 3/4 ஹோல்டிங் போர்ஷன் எடுத்தாலும் கரெக்டு தான். ஸோ அப்போ 2 மெத்தடில் எதை ஃபாலோ பண்ணாலும் ஒன்று தான். ஒன்று பங்கு தொகை மொத்தத்தையும் எடுத்து 3/4 பெருக்கணும் அப்படின்னா 1,50,000 வரும். அப்படி இல்லை 15,000 10ஆல் பெருக்குனாலும் நமக்கு அதே 1,50,000 தான் வரும். இது வந்து என்னென்னா அந்த எஸ் லிமிட்டட் வந்து எச் லிமிட்டட் துணை நிறுவனம் வந்து பிடிப்பு நிறுவனத்திற்கு கொடுத்த பங்குகளின் எண்ணிக்கையோடைய தொகை முகமதிப்பு, அதுக்கான தொகை மட்டும்தான். இங்கே நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கிடையாது, பங்குகளுடைய எண்ணிக்கை கிடையாது, பங்குகளின் தொகை. ஸோ அதுக்கு அடுத்தது ஹோல்டிங் போர்ஷன் ஆஃப் கேபிட்டல் ப்ராஃபிட், மூலதன லாபத்தினுடைய பிடிப்பு விகிதத்தொகை. இது ஒரு 45,000. இதே நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருப்போம், அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே குறிப்பிடணும். ஸோ அப்போ அதுக்கடுத்தது இப்போ கழிக்கக்கூடிய தொகைகள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1,50,000 ப்ளஸ் ஒரு 45,000 கூட்டல் ஒரு 45,000. அப்போ மொத்தமாக கழிக்க வேண்டிய அமௌண்ட் வந்து ஒரு 1,95,000. அதை எடுத்துகிட்டு வந்து வெளியில் இருக்கக்கூடிய தொகை பத்தியில் குறிப்பிடணும். என்ன பண்ணணும் அப்படின்னா 1,50,000 1,95,000 கழிக்கணும். நமக்கு வரக்கூடிய விடை வந்து 45,000 மைனஸ் 45 கழித்தல் 45. ஸோ இப்போ வரக்கூடிய விவரம் வந்து மைனஸில் வருது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து கேபிட்டல் ரிசர்வ். இன்கேஸ் ப்ளஸில் வருது அப்படின்னா குட்வில். பட் இந்த கொஸ்டினில் மைனஸில் வந்ததுனால இது வந்து கேபிட்டல் ரிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடணும். அதாவது முதல் ஒதுக்கீடு என்று குறிப்பிட வேண்டும். அடுத்தது வந்து கால்குலேஷன் ஆஃப் ப்ரொவிஷன் ஃபார் அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் இன் ஸ்டாக்கு. அதாவது சரக்கிருப்பிலிருந்து பெறப்படாத லாபங்களை கண்டறிதல். அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட்னா அந்த ப்ராஃபிட் இன்னும் வரல, லாபம் வந்து இன்னும் நம்ம ஈட்டலை அப்படின்னு அர்த்தம். எதை ஸ்டாக்கு சரக்கிருப்பிலிருந்து எந்த ஒரு லாபமும் வரல, அது எவ்வளோ வந்து லாபம் வரல அப்படின்றதுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. இதை வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அதில் 2 ஃபார்முலா வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஒன்று ப்ராஃபிட் ஆன் காஸ்ட்டு அண்டு ப்ராஃபிட் ஆன் சேல். அதாவது லாபம் வந்து அடக்க விலை மீதான லாப சதவீதம் அல்லது விற்பனை மீதான லாப சதவிகிதம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக ஃபார்முலா இருக்குது. கேட்டிருக்கக்கூடிய கேள்விக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபார்முலாவை மாற்றி எந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பயன்படுத்தணும் அப்படின்றத வந்து கேள்வியை பொறுத்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் ஆன் காஸ்ட் ஃப்ரம் வேல்யூ ஆஃப் ஸ்டாக்கு. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதாவது சரக்கிருப்பினுடைய அடக்க விலை மீதான லாப சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து வேல்யூ ஆஃப் ஸ்டாக்கு சரக்கிருப்பினுடைய தொகை எவ்வளவோ அதிலிருந்து பெருக்கல் பர்சன்டேஜ் வேல்யூ. இப்போ ஒரு 20% அப்படின்னா 20 வந்து 20 மேலே போட்டுக்கணும், எங்கள் மேல்மானத்தில் குறிப்பிடணும் நியூமரேட்டரில். இது டினாமினேட்டர் அடிமானத்தில் வந்து வழக்கமாக நம்ம 100% அப்படின்றத குறிப்பிடுவோம். அந்த 100% கூட நம்ம மேலே நியூமரேட்டரில் மேல்மானத்தில் 20% போட்டிருக்கோம். அதாவது எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறோம், உதாரணத்துக்கு அதே 20% இங்கே வந்து கூட்டிக்கணும். அப்போ 120 நம்ம மாற்றிக்கணும். எதுக்கு? ப்ராஃபிட் ஆன் காஸ்ட்டு. அதாவது ஸோ அடக்க விலை மீதான லாப சதவீதம் கொடுத்துருந்தா இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். இன்கேஸ் ப்ராஃபிட் ஆன் சேல்ஸ் ஃப்ரம் வேல்யூ ஆஃப் ஸ்டாக், அதாவது விற்பனை மீதான லாப சதவீதம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வழக்கமாக பயன்படுத்துகிற அதே மெத்தடை தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். வேல்யூ ஆஃப் ஸ்டாக்கு. ஸோ சரக்கோட தொகை பெருக்கல் பர்சன்டேஜ் வேல்யூ 20% அப்படின்னா 20% மேல்மானம் நியூமரேட்டரில் குறிப்பிடணும். அடுத்தது டினாமினேட்டர் வழக்கமாக நம்ம பயன்படுத்துகிற அந்த 100 வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அடிமானத்தில் குறிப்பிடணும். அவ்வளோ. கேள்வியில் ப்ராஃபிட் அண்ட் காஸ்ட் மெத்தடில் கேட்டிருப்பாங்க. அதாவது ஹெச் லிமிடெட் பர்ச்சேஸ்டு ஸ்டாக் ஃப்ரம் ருபீஸ் 50,000. ஹெச் லிமிடெட் வந்து எஸ் லிமிட்டோடைய சரக்கை வந்து ஒரு 50,000க்கு வாங்கியிருக்கிறாங்க. இதுக்கான கால்குலேஷன் வந்து அந்த ப்ராஃபிட் ஆடட் வாஸ் ருபீஸ் 25% ஆன் காஸ்ட்டு. ஸோ இதை பற்றின விவரங்கள் கேள்வியில் வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கூடுதல் தகவலில் குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ப்ராஃபிட் ஆன் காஸ்ட்டு அடக்க விலை மீதான லாப விகிதம் எப்படி கண்டுபிடிக்கும், வேல்யூ ஆஃப் ஸ்டாக்கு. அந்த சரக்கிருப்போடைய விலை தொகை வந்து 50,000 பெருக்கல் பர்சன்டேஜ் சதவிகிதம் வந்து எவ்வளோ அப்படின்னா 25. அதை வந்து நம்ம நியூமரேட்டர் மேல்மானத்தில் குறிப்பிடணும். அதுக்கடுத்தது அடிமானம் டினாமினேட்டரில் 100 கூட்டல் 25 125. அப்போ 50,000 பெருக்கல் 25/125 நமக்கு வர்றது வந்து 10,000.
இந்த 10,000 வந்து என்ன பண்ணலை அப்படின்னா இந்த லாபத்தை ஈட்டலை அப்படின்னு அர்த்தம். இந்த லாபத்தை சம்பாதிக்கலை. யார்? பிடிப்பு நிறுவனம் இந்த லாபத்தை சம்பாதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடணும். அடுத்தது நோட்ஸ் டு அக்கௌண்ட், கணக்குகளுக்கான குறிப்புகள். இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டு, இணைக்கப்பட்ட இருப்புநிலை குறிப்பை தயாரிப்பதற்காக இந்த கணக்கீடுகள்லாம் நம்ம செய்யணும். அப்போ குறியீட்டு கணக்கு குறியீடு 1 ஷேர் கேபிட்டல், நோட் நம்பர் 1 ஷேர் கேபிட்டல் பங்கு முதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து ஹெச் லிமிடெட் ஹோல்டிங் கம்பெனி பிடிப்பு நிறுவனத்தினுடைய பங்கு முதல் ஒரு 10 லட்ச ரூபா இருக்கும். எங்கன்னா லயபிலிட்டி சைட் பொறுப்புகள் பக்கத்தில் பேலன்ஸ் ஷீட்டில் ஹெச் லிமிடெட் அப்படின்ற காலத்துக்கு கீழே 10 லட்ச ரூபா. ஸோ அந்த 10 லட்ச ரூபாயை எடுத்து வந்து இங்கே குறிப்பிடணும். அப்போ 1 லட்சம் பெருக்கல் 10 லட்சம். இந்த 1 லட்சத்தை வந்து கேள்வியில் கொடுத்துருக்க மாட்டாங்க, வெறும் தொகையை மட்டும் கொடுத்துருப்பாங்க. 1 லட்சம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா பங்குகளுடைய எண்ணிக்கை. இதை வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கணும். எப்படின்னா 10 லட்சம் அப்படின்றது தொகையிலேருந்து விலை, பங்குகளுக்கான விலை 10ஆல் டிவைட் பண்ணுறீங்க, வகுத்தீங்க அப்படின்னா ஸோ 10 லட்சத்தை 10ஆல் வகுத்தோம் அப்படின்னா 1 லட்சம் கிடைக்கும். அது வந்து என்ன அப்படின்னா 1 லட்சன்றது பங்குகளின் எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் ஷேர்ஸு. 10 ரூபா அப்படின்றது வந்து ப்ரைஸ் ஆஃப் த ஷேர்ஸ் பெர் ஷேர், ஒரு பங்கினுடைய விலை. ஸோ அதை தான் இங்கே குறிப்பிட்டிருக்கேன். அடுத்து நோட் நம்பர் 2 கணக்கு குறியீடு 2 வந்து ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸு, ஒதுக்கீடுகள் மற்றும் உபரிகள். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மேலே இருக்கக்கூடிய நோட்ஸ்க்கான விவரங்கள் நமக்கு தெரியணும். குறிப்புக்கான விவரம்: unrealized profit from stock amount will be deducted in both reserve and surplus and stock. அதாவது நம்ம ஏற்கனவே unrealized profit, ஈட்டப்படாத லாபம் சொல்லிட்டு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். சரக்கிருப்பிலேருந்து கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய அந்த ஈட்டப்படாத லாபத்தை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு 10,000. அந்த 10,000 வந்து நோட் நம்பர் 2ல் நம்ம கழித்து காமிக்கணும். அதோட சரக்கிருப்பு ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் நம்பர் போட்டு ஒரு தலைப்பு கொடுப்போம், அதுலேயும் நம்ம கழித்து காமிக்கணும் அப்படி சொல்கிறத தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஹெச் லிமிடெட் ஹோல்டிங், பிடிப்பு நிறுவனத்தினுடைய விவரங்களை மட்டும்தான் இங்கே குறிப்பிடணும். துணை நிறுவனத்தினுடைய விவரங்களை இங்கே எதுவும் எடுக்கக்கூடாது. அதாவது ஹெச் லிமிட்டோட டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இங்கே மென்ஷன் பண்ணணும். அப்போ ஹெச் லிமிட்டெடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லயபிலிட்டி சைடில் பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைடில் ரிசர்வ் ஒதுக்கீடுகள் ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்து வந்து இங்கே குறிப்பிடணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேபிட்டல் ரிசர்வ், முதல் ஒதுக்கீடுகள். இது வந்து நம்ம ஒர்க்கிங் நோட்ஸ் போட்டிருப்போம், அதில் வந்து கடைசியாக போட்டு இருக்கக்கூடிய ஒர்க்கிங் நோட்ஸு, அது வந்து இருக்கக்கூடிய ஆன்சர் வந்து ஒரு 45,000. அதை எடுத்து வந்து இங்கே கூட்டிக்கணும். ஸோ இந்த தொகை எல்லாத்தையும் அவுட்டர் காலத்தில், வெளி காலத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா குறிப்பிடணும். அதுக்கடுத்து இன்னர் காலம் சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து இன்னும் கூடுதல் விவரங்களை குறிப்பிடணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெச் லிமிடெட் ஹோல்டிங், அதே ஹெச் லிமிடெட் ஹோல்டிங் கம்பெனியோடது பிடிப்பு நிறுவனத்தோட தகவல்கள் தான் கொடுக்கணும். இதுவும் எங்கேருந்து எடுத்தோம் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைட் பொறுப்புகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய விவரங்கள் தான். என்ன இது எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ஒரு 4 லட்சம் ஹெச் லிமிட்டோடைய அந்த ப்ராஃபிட்டோட வேல்யூ மட்டும் இங்கே குறிப்பிடணும். அதுக்கடுத்தது ஹோல்டிங் போர்ஷன் ஆஃப் ரெவன்யூ ப்ராஃபிட். ஸோ ஹோல்டிங் போர்ஷன் ஆஃப் ரெவன்யூ ப்ராஃபிட் இதையும் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருப்போம். எப்போனா ரெவன்யூ ப்ராஃபிட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஹோல்டிங் மைனாரிட்டி பிரித்து கொடுத்துருப்போம். அப்போ அந்த ஹோல்டிங் பிடிப்பு விகிதம் கண்டுபிடிச்சது வந்து ஒரு 90,000 கண்டுபிடிச்சிருப்போம். அதையும் எடுத்து நம்ம இங்கே குறிப்பிடணும் எங்கள் இன்னர் காலத்தில். அப்போ இன்னர் காலத்துடைய தொகை ரெண்டுத்தையும் கூட்டணும். அப்படின்னு கூட்டி பார்த்தீங்கன்னா 4 லட்சம் கூட்டல் 90,000, 4,90,000 வரும். ஸோ இந்த இடத்துல அதே மாதிரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஹோல்டிங் போர்ஷனை குறிப்பிட்டாச்சு. அதுக்கடுத்தது மைனஸ் அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் ஃப்ரம் ஸ்டாக். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈட்டப்படாத லாபம், சரக்கிருப்பிலிருந்து ஈட்டப்படாத லாபம் 10,000 கண்டுபிடிச்சோம். அதை வந்து இங்கே கழித்து காமிக்கணும். எங்கள் இன்னர் காலத்துலேயே உள்ளீட்டு தொகை பற்றியிலேயே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை கழித்து காமிக்கணும். அப்போ 4,90,000ல் 10,000 போயிடுச்சு அப்படின்னா 4,80,000. ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து அவுட்டர் காலம் வெளிப்பத்தியில் நம்ம குறிப்பிட்டுட்டு மேலே வந்து ஏற்கனவே ஒரு 1,45,000 வச்சுருப்போம். அதோடு இந்த 4,80,000 கூட்டணும் அப்படின்னா மொத்தமாக 6,25,000. இது வந்து நோட் நம்பர் 2 கணக்கு குறியீடு 2க்கான கூட்டுத்தொகை. அடுத்தது ஸோ இந்த அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் வந்து 10,000 நம்ம கழிச்சிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய தொகை எல்லாத்தையும் அவுட்டர் காலத்தில் போட்டு நம்ம கூட்டும்போது 6,25,000 வரும். இது வந்து நோட் நம்பர் 2 நோட் நம்பர் 2க்கான கூட்டுத்தொகை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் அப்ளிகேஷன் இன் பில்ஸ். இந்த நோட்ஸ்க்கான விவரம் நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம நோட் நம்பர் 3 வந்து எனது குறிப்பு எண் 3 வந்து நம்ம கணக்கிட முடியும்.
மியூச்சுவல் ஆப்ளிகேஷன் இன் பில்ஸ் அப்படின்னா ஹெச் லிமிடெட், எஸ் லிமிடெட், ஹோல்டிங் கம்பெனி, சப்சிடியரி கம்பெனி, துணை நிறுவனம் மற்றும் பிடிப்பு நிறுவனம் ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுத்துக்கு ஒன்று அதுக்கான பில்ஸ் பேயபிள் அண்ட் பில்ஸ் ரிசீவபிள் ரெண்டுத்தையும் மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அதாவது பண்டமாற்று முறை மாதிரி பில்ஸ் பேயபிள் கொடுக்குறாங்க அப்படின்னா பில்ஸ் ரிசீவபிளை வாங்கிப்பாங்க. அவங்களுடைய பில்களை அவங்களே உண்டியல்களை அவங்க மாற்றிப்பாங்க. அப்போ அந்த மாதிரி மாற்றும்போது ரெண்டு விதமான பில்லுக்கும் வந்து ஒரே மாதிரி அமௌண்ட் வந்து ஈக்குவலாக இருக்குது, சமமாக இருக்குது அப்படின்னா அந்த சமமான அமௌண்ட்டை என்ன பண்ணிப்பாங்க, மாற்றிப்பாங்க. இன்கேஸ் ஏதாவது ஒரு பில்லோட விலை, ஒரு உண்டியலோட விலை வந்து அதிகமாக இருக்குது, ஒரு உண்டியலோட விலை வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா எந்த பில்லோட ரேட்டு கம்மியாக இருக்கோ, விலை கம்மியாக இருக்குதோ அதை வந்து பொதுவாக எடுத்து ரெண்டுத்துக்குமே கழிச்சுப்பாங்க. நம்மக்கிட்ட கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைடு பொறுப்புகள் பக்கத்தில் நம்ம செக் பண்ணி பார்த்தாலும் சரி தான், அசட் சைடில் வந்து சொத்துக்கள் பக்கம் செக் பண்ணி பார்த்தோம். இப்போ இந்த கேள்வியில் பாருங்கள். ஸோ கேள்வியில் வந்து பார்த்திங்கன்னா பில்ஸ் பேயபிள் எஸ் லிமிடெட் காலத்துக்கு நேரம் 30,000 கொடுத்துருக்காங்க. செலுத்தப்பட வேண்டிய உண்டியல்கள் ஒரு 30,000 எஸ் லிமிடெட் காலத்துக்கு நேரம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது பில்ஸ் ரிசீவபிள் பெறப்பட வேண்டிய உண்டியல்கள் ஒரு 10,000 கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டுத்தில் எது வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை தான் எடுக்கணும். அந்த 10,000 வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கணக்கில் நம்ம எடுத்துக்கணும். அப்படின்னா இதுதான் கம்மியாக இருக்குது. அப்போ இந்த 10,000 என்ன பண்ணுறீங்க, பில்ஸ் பேயபிள்லையும் 10,000 கழிக்கணும், பில்ஸ் ரிசீவபிள்லையும் அதே 10,000 வந்து கழிச்சு காமிக்கணும். இந்த மாதிரி செய்கிற செயல்பாட்டுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னா மியூச்சுவல் ஆப்ளிகேஷன் பில்ஸ். அந்த பில்லுகளில் பில் சரிக்கட்டல், குண்டியல்களை சரி கட்டுதல் அல்லது மாற்றிக்கொள்ளுதல். ஸோ அதை தான் இங்கே குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ட்ரேடு பேயபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும். ட்ரேடு பேயபிள் அப்படின்றது நோட் நம்பர் 3க்கான தலைப்பு. ஆனால் இதுக்குள்ளே என்னென்ன விவரங்கள்லாம் அடங்கி இருந்தால் அதுக்கு ட்ரேட் பேயபிள் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ரி கிரெடிட்டார் பற்பல கடனீந்தோர்கள் அதோட பில்ஸ் பேயபிள் ரெண்டும் சேர்ந்து தான் ட்ரேட் பேயபிள். அப்போ இது எதுக்காகனா எந்தெந்த விவரங்களில் நோட் நம்பர் 3க்கு கீழே நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்கு அதை குறிப்பிட்டிருக்கேன். வெறும் பில்லில் மட்டும்தான் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆகும் அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது. கிரெடிட்டார்ஸ் அண்டு டெட்டார்ஸ், சன்ரி கிரெடிட்டார் அண்டு சன்ரி டெட்டார்ஸ் ரெண்டு பேர்த்துக்கும் அதே மாதிரி மாற்றிக்கலாம் அமௌண்ட்டு. ஸோ அதுக்கும் இதே முறையை தான் என்ன பண்ணணும், பின்பற்றணும். சமமாக இருக்கிறத கழித்து காமிக்கணும். இல்லை எது வந்து கம்மியாக இருக்குதோ டெட்டார் இல்லை கிரெடிட்டார், கடனாளியோ இல்லை கடனாளிந்தோர் எந்த தொகை கம்மியாக இருக்குதோ ஸோ அந்த தொகையை கழித்து காமிக்கணும். எப்படின்னா மியூச்சுவல் ஆப்ளிகேஷன் ரெண்டுத்துக்கும் மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் இணக்கத்தின் அடிப்படையில் கழிக்கப்படுகிற தொகை. நெக்ஸ்ட் எந்தெந்த இடத்துல கழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ட்ரேட் பேயபிளில் 10,000 கழிக்கிறோம் அப்படின்னா ட்ரேடு ரிசீவபிள்லையும் அதே 10,000 என்ன பண்ணணும் அப்படின்னா கழித்து காமிக்கணும். அடுத்தது ட்ரேடு பேயபிள் அப்படின்ற நோட் நம்பர் 3க்கான தலைப்புக்கு கீழே எதெல்லாம் குறிப்பிடலாம்னு பார்த்தீங்கன்னா ஹெச் லிமிடெட் ஹோல்டிங் கம்பெனியோட சன்ரி கிரெடிட்டார் பற்பல கடனீந்தோர்கள் அதற்கான தொகை வந்து ஒரு 2 லட்சம். அதோட எஸ் லிமிடெட் சன்ரி கிரெடிட்டார் பற்பல கடனீந்தோர்களினுடைய எஸ் லிமிடெடோட தொகை ஒரு 1,20,000. ஸோ மொத்தமாக கூட்டணும் அப்படின்னா 3,20,000. அது அவுட்டர் காலத்தில் வெளிக்காலத்தில் நம்ம குறிப்பிடணும், வெளிப்பத்தியில் அதை குறிப்பிடணும். அடுத்தது பில்ஸ் பேயபிள் செலுத்தப்பட வேண்டிய உண்டியல்கள் அது ஒரு 30,000. இது வந்து எங்கன்னா லயபிலிட்டி சைடில் இருக்கும். ஸோ இருக்கக்கூடிய விவரம் அதை வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே குறிப்பிடணும். அதில் மைனஸ் மியூச்சுவல் ஆப்ளிகேஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னது பில்ஸ் பேயபிள் 30,000 இருக்குது, பில்ஸ் ரிசீவபிள் வந்து 10,000 இருக்குது. பட் அந்த 10,000 நம்ம பொதுவாக கழிக்கக்கூடிய அமௌண்ட்டை நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். அப்போ அந்த 10,000 பில்ஸ் பேயபிள் 30,000 10,000 போயிடுச்சு அப்படின்னா மிச்சம் 20,000. அதை எடுத்துகிட்டு வந்து வெளிக்காலத்தில் அவுட்டர் காலத்தில் குறிப்பிட்டுட்டு ஸோ ரெண்டுத்தையும் கூட்டிக்கிறீங்க. அவுட்டர் காலத்தில் ஒரு 3,20,000 கூட்டல் ஒரு 20,000 நமக்கு வரக்கூடிய மொத்த தொகை வந்து 3,40,000. இது வந்து நோட் நம்பர் 3 குறிப்பு எண் 3க்கான மொத்த தொகை. அடுத்தது நோட் நம்பர் 4 குறிப்பு எண் 3. இதற்கான தலைப்பு வந்து டேஞ்சிபிள் அசட்ஸ் கண்ணுக்கு தெரியக்கூடிய சொத்துக்கள். இதில் சன்ரி ஃபிக்ஸட் அசட்ஸ் பற்பல நிலை சொத்துக்கள் ஹெச் லிமிடெட் இது வந்து ஒரு 8 லட்சம், எஸ் லிமிடெட் இது வந்து ஒரு 1,20,000. ரெண்டுத்தையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு 9,20,000 கிடைக்கும். இது எங்கேருந்து எடுத்துருக்கோம் அப்படின்னா கேள்வியில் சொத்துக்கள் பக்கம் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் இருக்கும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய விவரத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே குறிப்பிடணும். நோட் நம்பர் 5 வந்து ஸ்டாக்கு. ஸோ குறிப்பின் 5க்கான தலைப்பு என்பது சரக்கிருப்பு. ஸோ இது சரக்கிருப்பு அப்படின்ற தலைப்புக்கு கீழே வந்து ஹெச் லிமிடெட்
ஸோ ஸ்டாக் ஆஃப் ஹெச் லிமிடெட் சரக்கு இருப்பு ஹெச் லிமிடெடுக்கு வந்து 6 லட்சம், எஸ் லிமிடெடுக்கு வந்து ஒரு 2,40,000. ரெண்டுக்கும் கூட்டணும் அப்படின்னா 8,50,000 வரும். இதில் கழித்தல் லெஸ் அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் ஃப்ரம் ஸ்டாக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நோட்லேயும் மேலே இருக்குது. ஸோ அந்த ஈட்டப்படாத லாபத்தை வந்து நோட் நம்பர் 2ல் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ்லையும் 10,000 கழிச்சிருப்போம். அதே 10,000 எடுத்துன்னு வந்து இங்கே ஸ்டாக்லேயும் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா கழித்து காமிச்சிருக்கிறோம். அடுத்தது வந்து நோட் நம்பர் 6. இதற்கான தலைப்பு ட்ரேடு ரிசீவபிள். ஸோ இந்த ட்ரேட் ரிசீவபிள் அப்படின்னா எதெல்லாம் உள்ளடக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா டெட்டார்ஸ் ப்ளஸ்ஸு பில்ஸ் ரிசீவபிள் ரெண்டுத்தையும் உள்ளடக்குனது தான் ட்ரேட் ரிசீவபிள். இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பில்லோட இது வந்து பார்த்திங்கன்னா பில்ஸ் பேயபிள் 30,000 இருக்கும். பில்ஸ் ரிசீவபிள் வந்து பில்ஸ் பேயபிள் எஸ் லிமிட்டோட பில்ஸ் பேயபிள் 30,000 இருக்குது. பில்ஸ் ரிசீவபிள் ஹெச் லிமிட்டட் 10,000 இருக்குது. இதில் எது கம்மியான வேல்யூ அந்த 10,000 ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருப்போம் ட்ரேட் பேயபிளில் கழிச்சிருப்போம். மியூச்சுவல் ஆப்ளிகேஷன் இன் பில் அப்படின்ற பேரில் 10,000 கழிச்சிருப்போம் எங்கள் ட்ரேட் பேயபிளில். அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி மியூச்சுவல் ஆப்ளிகேஷன் இன் பில் 10,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கழிச்சிக்காம. ஸோ அதுதான் இங்கே வந்து குறிப்பிட்டிருக்கேன். ஸோ இதை ரெண்டு இடத்துல ட்ரேட் பேயபிளையும் அங்கே கழிக்கணும், ட்ரேட் ரிசீவபிளையும் நம்ம இங்கே கழிக்கணும். இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ட்ரேட் ரிசீவபிளுக்கு கீழே டெட்டார்ஸ் கடனாளிகள் ஹெச் லிமிட்டெடுக்கு வந்து ஒரு 1,30,000, எஸ் லிமிட்டெடுக்கு வந்து ஒரு 1,70,000. ரெண்டுத்தையும் கூட்டணும் அப்படின்னா 3 லட்சம். அடுத்தது பில்ஸ் ரிசீவபிள் ஆஃப் ஹெச் லிமிட்டெட். ஹெச் லிமிட்டனுடைய உண்டியல் பெறப்பட வேண்டிய உண்டியலுக்குன்னு ஒரு 10,000. இதில் வந்து மியூச்சுவல் ஆப்ளிகேஷன் இன் பில்லு அதை ரெண்டுத்துக்கும் சமமாக கழிக்க வேண்டியது வந்து 10,000 இருக்குது. அதை நம்ம இங்கே 10,000ல் 10,000 கழித்தோம் அப்படின்னா எதுவும் கிடையாது, 0. அப்போ வெறும் இந்த 3 லட்சத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் நோட் நம்பர் 6க்கான டோட்டல் வேல்யூவை நம்ம எடுத்துக்கிறோம். மொத்த தொகையை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அடுத்தது வந்து கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஹெச் லிமிடெட் அண்ட் சப்சிடரி ஆஃப் எஸ் லிமிடெட். ஹெச் லிமிடெட் எஸ் லிமிடெட் ரெண்டுத்துக்கான இணைக்கப்பட்ட இருப்பு நிலை குறிப்பை நம்ம தயாரிக்கணும். என்னைக்கு தேதிக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா 31/12/1992 ஆஸ் பர் த ரிவைஸ்டு ஷெட்யூல் 6 மாற்றியமைக்கப்பட்ட ஷெட்யூல் 6 படி நம்ம உருவாக்கணும். அதாவது ஸ்டேட்மெண்ட் வைஸில் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இன் பர்டிகுலர் காலம். ஸோ விவரங்கள் பற்றியில் ஃபஸ்ட்டு ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ் நேர்மை மற்றும் பொறுப்புகள் அப்படின்ற ஒரு தலைப்பை கொடுத்துட்டு அது கீழே வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் பங்குதாரர்களின் நிதிகள் அப்படின்ற தலைப்பை அதுக்கு கீழே கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து நோட் நம்பர் 1 குறிப்பு எண் 1 அதற்கான தலைப்பு ஷேர் கேபிட்டல். அதற்கான கூட்டுத்தொகை வந்து மொத்த தொகை 10 லட்சம். இதை நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சது தான், அதை எடுத்துன்னு வந்து இங்கே குறிப்பிடணும், அவ்வளோதான். அடுத்தது நோட் நம்பர் 2 குறிப்பு எண் 2 இதற்கான தலைப்பு ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் ஒதுக்கீடுகள் மற்றும் உபரிகள். இதற்கான கூட்டுத்தொகை நோட் நம்பர் 2ற்கான கூட்டுத்தொகை 6,25,000. அடுத்தது மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். இது வந்து ஒர்க்கிங் நோட்ஸ் 4 நம்ம ஒர்க்கிங் நோட்ஸ் போட்டிருப்போம் ஃபஸ்ட்டில். அது 4வது ஒர்க்கிங் நோட்ஸ் வந்து அதற்கான தலைப்பு வந்து மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். அதாவது குறைந்தபட்ச விகிதாச்சார மொத்த தொகை. இது வந்து ஒரு 95,000 நம்ம கண்டுபிடிச்சிருப்போம், அதை இங்கே குறிப்பிடணும். அடுத்தது கரண்ட் லயபிலிட்டிஸ் நடப்பு பொறுப்புகள். அந்த தலைப்புக்கு கீழே வந்து ட்ரேட் பேயபிள் வியாபார செலுத்துகைகள் செலுத்தப்பட வேண்டியவை. இது வந்து நோட் நம்பர் 3க்கான தலைப்பு. இதற்கான கூட்டுத்தொகை 3,40,000. அதுக்கப்புறம் இந்த தொகை எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய மொத்த தொகை டோட்டல் வேல்யூ 20,60,000. இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா மொத்த நேர்மை மற்றும் பொறுப்புகள், டோட்டல் ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ். அடுத்தது ரோமன் லெட்டர் 2. இதுக்கு வந்து என்ன தலைப்பு கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா அசெட்ஸ் சொத்துக்கள். அதுக்கு கீழே நான் கரண்ட் அசெட்ஸு நடப்பு சொத்துக்கள் அல்லாதவை, அதாவது நிலை சொத்துக்கள் ஃபிக்ஸட் அசெட்ஸ் அப்படின்ற கேட்டகரியை சார்ந்தது. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நோட் நம்பர் 4 குறிப்பு எண் 4 அதற்கான தலைப்பு டேஞ்சிபிள் அசெட்ஸு. குறிப்பு எண் 4 நோட் நம்பர் 4க்கான டோட்டல் வேல்யூ 9,20,000 கூட்டுத்தொகை 9,20,000. அடுத்தது கரண்ட் அசெட்ஸ் நடப்பு சொத்துக்கள் அப்படின்ற தலைப்பை குறிப்பிட்டுட்டு அதுக்கு கீழே ஸ்டாக்கு சரக்கிருப்பு. இது வந்து நோட் நம்பர் 5க்கான தலைப்பு. நோட் நம்பர் 5க்கான கூட்டுத்தொகை வந்து 8,40,000. அதையும் இங்கே குறிப்பிடணும் தொகை காலத்தில். அடுத்தது ட்ரேட் ரிசீவபிள். இது வந்து நோட் நம்பர் 6க்கான ஹெட்டிங். ஸோ நோட் நம்பர் 6க்கான தலைப்பு ட்ரேட் ரிசீவபிள் வியாபார பெறுகைகள். இதற்கான கூட்டுத்தொகை வந்து 3 லட்சம். அதை இங்கே குறிப்பிடணும். சொத்துக்கள் தலைப்புக்கு கீழே இருக்கக்கூடிய தொகை எல்லாத்தையும் கூட்டணும். ஸோ நமக்கு கூட்டுத்தொகை வந்து 20,60,000 வருது. இது வந்து என்ன அப்படின்னா டோட்டல் அசெட்ஸ் வேல்யூ.
சொத்துக்களின் மொத்த கூட்டுத்தொகை என்று அழைக்கப்படுகிறது. அவ்வளவுதான்.